டாஸ்மாக் ஊழலை மறைக்கவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மூலம் திமுக அரசு சோதனை நடத்தியதாக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் சோதனை நடத்தினர். சோதனை முடிந்த பிறகு ஆரணியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சேவூர் ராமச்சந்திரன், டாஸ்மாக் ஊழல்களை மறைக்கவே அதிமுகவினர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மூலம் திமுக அரசு சோதனை நடத்தியதாக கூறினார். சோதனையில் எந்த ஆவணங்களும் சிக்கவில்லை என்றும் தானும் தனது குடும்பமும் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம் என்றும் அவர் கூறினார். அதிகப்படியான வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பதாக வழக்கு தவறான முறையில் திராவிட முன்னேற்ற கழக அரசால் புனையப்பட்டது. தற்போது தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான ஊழல் பல ஆயிரம் கோடி ரூபாய் நகைகள் நடைபெற்று வருகிறது. அதை மக்களுக்கு எடுத்து சென்றாக தினந்தோறும் மீடியாக்கள் செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. அதை மறைக்கும் விதமாக இன்று என் வீட்டிலும் மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற வீட்டிலும் ரெய்டு நடத்தினார்கள். அந்த ரெய்டில் எந்த பொருட்களும் கட்டவில்லை. ஏற்கனவே வாங்கப்பட்ட நான் தேர்தலில் காமிக்கப்பட்ட சொத்தின் பத்திர நகல்கள் மட்டும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் நான் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு பொய்யான புனைப்பட்டிலிருந்து மீண்டு வருவேன்.